Good morning. I am A. Ellersi. இன்னைக்கு செஷன்ல யூனிட் நம்பர் 9ல ஆப்ரேஷன் ரிசர்ச் அதுல பிகம் மெத்தட் பார்க்க போறோம். Let us move into the session. So first of all, what do you mean by பிகம் method? So பிகம் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So பிகம் method is another technique to solve linear programming problem. So இதுவும் ஒரு டெக்னிக் தான் எல்பிபி சால்வ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்லைட் வேரியேஷன் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். பார்த்தோம்னா நம்ம லெஸ் தேன் ஆர் இன்இக்வாலிட்டி, அதாவது மினிமைசேஷன் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளத்துல மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் போடும்போது சிம்ப்ளெக்ஸ் வில் பி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அதே வந்து அந்த இன்இக்வாலிட்டியில கிரேட்டர் தேன் அப்படின்னு வந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரைன்ல இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு சால்வ் இன் அ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ அதனால அங்கே இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேருந்து இங்கே ஜம்ப் வரோம் பிகம் மெத்தடுக்கு. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென் இன்இக்வாலிட்டி ஆர் ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸை பிகம் மெத்தட்ல நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம பார்க்கலாம். வித் ஹியர் லெஸ் தேன் கன்ஸ்ட்ரெயின்ஸை இங்கே பண்ணாலும் அதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் தென் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். தட் வாட் ஐ எம் சேயிங். சரி, it is a variation of the simplex method designed for solving a problem typically encompassing greater than constraint as well as less than constraint, where the zero vector is not a feasible solution. So இங்க வந்து zero vector மட்டும் feasible solution வராம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சரி, ஆனா அதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு பண்ணி பார்க்கலாம். டிராபேக் என்னன்னா இந்த feasible solution வந்து நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது, அதுதான் டிராபேக் இங்க. சரி, next, பிகம் மெத்தட் refers to a large number. நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா பிகம்ட்டு, அந்த எம் வந்து இட் டேக்ஸ் த லார்ஜ் வேல்யூ, மிகப்பெரிய வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, அசோசியேட் வித் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஆர்டிஃபிஷியலுக்கு வந்து கூட வர கான்ஸ்டன்ட் தான் நம்ம பிகம்னு சொல்லுவோம். அது வந்து இட் டேக்ஸ் அ லார்ஜ் வேல்யூ. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் எம். கேபிட்டல் எம்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியலுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் போடுவோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் எம்னு போடுவோம். நெக்ஸ்ட், drawbacks. So what are the drawbacks of பிகம் method? So if optimum solution has an artificial variable, நம்ம சொல்ல ப்ராப்ளம்லாம் போட்டு முடிச்சுட்டு this is the optimum solution நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து அதோட வர கான்ஸ்டன்ட் வந்து நான் ஜீரோ வேல்யூவா இருந்துச்சு, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் ப்ராப்ளம் வந்து இன்ஃபீசிபிள்னு சொல்லுவோம். ஓகே, இட் ஹாஸ் அ இன்ஃபீசிபிள் சொல்யூஷன். எப்ப ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா. there are 4 drawbacks of பிகம் மெத்தட். ஒன்னு வந்து கேபிட்டல் எம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவு பெருசா இருக்கணும் அது தெரியாது. how large should m be? that is a big question mark. and if m is too large, m வந்து மிக பெருசுன்றோம், ஆனா சீரியஸா எவ்வளவு பெருசுன்னு தெரியாதுன்ற. இது கம்ப்யூட்டர்ல லாங்குவேஜ்ல போட்டோம்னா இது இட் கோஸ் ஆன் இல்லையா, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நம்பர் தான், பட் கம்ப்யூட்டர் பொறுத்த இட் இஸ் a big number அப்படின்ற போது நம்ம சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட், பிகம் மெத்தட் இஸ் inferior than two-phase method. Okay, so two-phase method கம்பேர் பண்ணும்போது பிகம் மெத்தட் வந்து it is inferior, அதாவது அதை விட பெட்டர்னு சொல்ல முடியாது. பிகம் மெத்தடோட two-phase method is more better, right? சரி, நெக்ஸ்ட், here feasibility is not known until optimality. ஸோ நம்ம ஆப்டிமம் சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இது feasible-ஆ infeasible-ஆனே சொல்ல முடியும். ஓகே, that is the main problem in பிகம் மெத்தட். நெக்ஸ்ட், இது டெஃபினட்டா இந்த கொஸ்டின்ல கேட்பாங்க. பிகம் மெத்தட்ல வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம்னா feasibility வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஆப்டிமாலிட்டி ஆப்டிமாலிட்டி சொல்யூஷன் அப்டைன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது feasible-ஆ infeasible-ஆன்னு நம்ம கெஸ்ஸுக்கே வர முடியாது. தட் இஸ் த மெயின் drawback, ரைட்? இது ஒன் வேர்ட்ல வரும். நெக்ஸ்ட், steps in the பிகம் மெத்தட்.
ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூசுவலா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான் இங்கேயும் குடுக்க போறோம். ஆனா வந்து ஒரு அடிஷனலா ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் ஆட் ஆகும். என்னன்னா, ஆட் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இன் த மாடல் டு அப்டெயின் அ ஃபீசிபிள் சொல்யூஷன். இங்க ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னு ஒண்ணு ஆட் பண்ணுவோம். ஓகே. ஃபீசிபிள் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கோசரம். ஓகே. அடுத்தது ஆட் ஒன்லி டு த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணும். ஆர் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ட்ரெயின் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அல்லது ஈக்குவாலிட்டி இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயினுக்கு மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். அடுத்தது வேல்யூ m is assigned to each artificial variable. ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம எங்கெல்லாம் போடுறோமோ அங்க வந்து கேபிட்டல் M போடுவோம் அதோட கான்ஸ்டன்டா. இதுல வந்து சர்ப்ளஸ் ஸ்லாக் இருக்கும். ஓகே, அது யூசுவலா சிம்ப்ளெக்ஸ்ல சொன்ன அதே வேரியபிள் தான். இன் அடிஷன் நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் போடுறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கூடவே அதோட கான்ஸ்டன்டா இந்த M போடுவோம். ஸோ the transformed problem is then solved using simplex. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுமோ அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவோம், we are trying to eliminate artificial variable. அங்க வந்து ஸ்லாகோ சர்ப்ளஸா இருந்தா அதை வந்து எலிமினேட் பண்ணுவோம். இங்க வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான் இங்க நான் பேசிக் வேரியபிள் எடுத்துட்டு இதை நம்ம delete பண்ணுவோம். in addition to slack. சரி. Solve the modified LPP by simplex method. இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னா, until any one of the 3 cases may arise. இதுல பின்னாடி வர 3 கேசஸ் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணணும். ஒன்னு வந்து என்னன்னா, if no artificial variable appear in the basis. ஓகே, பேசிஸ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிளே இல்ல, அந்த ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற கண்டிஷன்ல தான் நம்ம அந்த ஐட்ரேஷனை நிப்பாட்டணும். If at least one artificial variable in the basis at 0 level. ஸோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆனா 0 லெவல்ல இருக்குது. அந்த டேபிள் போடும்போது தெரியும் உங்களுக்கு. 0 லெவல்ல இருக்குது அப்படின்னா அந்த ஆப்டிமல் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது, if at least one artificial variable appears in the basis at positive level and the optimal condition is satisfied, then the original problem has no feasible solution. நம்ம ஆப்டிமாலிட்டியில அது ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு 0 வரல, ஓகே, அது கூட வந்து பாசிட்டிவ் வேல்யூ வருது, கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா தென் இந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் வந்து feasible சொல்யூஷன் அட்டைன் ஆகல அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம வந்து ப்ரொசீஜரை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ரைட்? ஒன்று என்ன பண்ணணும், அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரல அண்ட் ஆப்டிமம் கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்ற போது நம்ம நிப்பாட்டிக்கணும். அடுத்தது, ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வருது ஆனா அது கூட வந்து பேசிக் வேல்யூ வந்து 0 வருது அப்படின்னா நம்ம நிப்பாட்டிக்கணும். அதே மாதிரி இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்பியர் ஆகுது ஆனா வந்து பாசிட்டிவ் லெவல் இருக்குது, பேசிஸ்ல வந்து அந்த கூட வர வேல்யூ வந்து நம்பர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்ற போது அந்த இதுல ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிருச்சு அப்படின்ற போது the problem has a solution but it does not has no feasible solution சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இதை மீன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம் இஸ் யூசிங் பிகம் ஆர் மாடிஃபைட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ இந்த யூஸ் பண்ணி நம்ம எல்பிபி சால்வ் பண்ண போறோம். ஸோ பிகம் மெத்தடுக்கு இன்னொரு நேம் வந்து மாடிஃபைடு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இது ஒன் வேர்ட்ல கேட்கலாம். ரைட்? சரி, நம்ம ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மினிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் அ மினிமைசேஷன் ப்ராப்ளம். Z equal to 7x1 plus 15x2 plus 20x5 subject to 2x1 plus 4x2 plus 6x3 greater than or equal to 24 and 3x1 plus 9x2 plus 6x3 greater than or equal to 13. And the non-negative restriction வந்து x1, x2, x3 are all greater than or equal to 0. So this is my LPP problem. Right? So இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். இதை நீங்க ப்ராப்ளம் வந்து அங்க போட சொல்ல மாட்டாங்க. இதுல இருக்கிற டெக்னிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். ரைட்? அந்த டெக்னிக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க.
சொல்யூஷன் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவாலிட்டினா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல வந்து ஸ்லாக் வேரியபிள் போடுவோம் பிளஸ் எஸ் அப்படின்னு போடுவோம். கிரேட்டர் தென் ஆர் இன்இக்வாலிட்டினா சர்ப்ளஸ் வேரியபிள் போடுவோம் மைனஸ் எஸ் அப்படின்னு போடுவோம். அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ஓகே அண்ட் மைனஸ் எஸ் போட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் கூடவே போடணும். ஓகேவா? ஸ்லாக் போடும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் போட மாட்டோம். ஆனா சர்ப்ளஸ் போடும்போது கூடவே அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பிளஸ் ஏவும் கன்ஸ்டன்ட்லயும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லயும் நான் நெகட்டிவ் மூணுத்துலயுமே போடணும். சரி, இப்ப நம்ம கொடுத்துருக்கிற இசட்டை நான் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். இந்த கன்ஸ்டன்ட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவாலிட்டி கொடுத்துக்கிறாங்க. கன்ஸ்டன்ட்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2x1 plus 4x2 plus 6x3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. So 2x1 plus 4x2 plus 6x3 greater than or equal to 24 கொடுத்துக்கிறாங்க. அப்ப இங்க வந்து என்ன பண்ண greater than or equal to நான் சர்ப்ளஸ் வேரியபிள் போடணும். அப்ப மைனஸ் எஸ் அப்படின்னு போடுவேன். ஓகேவா? இந்த கன்ஸ்டன்ட்ல அப்ப மைனஸ் எஸ் போட்டோன்னா எனக்கு ஒரு ஆர்டிபிஷியல் வேரியபிள் கூடவே போடணும்னு அப்ப மைனஸ் S1 போட்டோன்னா பிளஸ் A1 அதையும் போடணும். ஓகே அடுத்தது கன்ஸ்டன்ட் பாருங்க 3x1 plus 9x2 plus 6x3 இதுவும் கிரேட்டர் than or ஈக்குவாலிட்டி தான். ஸோ அதுக்கும் ஒரு சர்ப்ளஸ் வேரியபிள் போடணும் மைனஸ் S2 பிளஸ் ஒரு ஆர்டிபிஷியல் வேரியபிள் A2 அதையும் போடுவேன். ஓகே ஸோ இந்த சர்ப்ளஸ் வேரியபிளையும் ஆர்டிபிஷியல் வேரியபிளையும் கொண்டு போய் நான் இசட்லயும் ரீப்ளேஸ் பண்ணணும். நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்லயும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப என்ன அவனுக்கு ஈக்குவேஷனு minimum z is equal to 7x1 plus 15x2 plus 20x5 plus 0s1 plus 0s2 இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ல பார்த்தது தான். ஸ்லாக் போட்டோம்னா மேல வந்து 0 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே சர்ப்ளஸுக்கும் அதே தான் 0 S1 0 S2 தான் போடுவோம் இசட்ல. ஆனா இந்த A1 A2 ஆர்டிபிஷியல் போட்டோம் இல்லையா அதுக்கு மட்டும் நம்ம அதே சொன்னேன். ஆர்டிபிஷியல் போடும்போது பிகம் எம்மையும் சேர்த்து போடுவோம் அப்படின்ட்டு கான்ஸ்டன்டா. ஸோ பிளஸ் MA1 பிளஸ் MA2 இசட்ல ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்டன்ட்ல பாருங்க 2x1 plus 4x2 plus 6x3 minus S1 plus A1 equal to 24. அதே மாதிரி 3x1 plus 9x2 plus 6x3 minus S2 plus A2 equal to 30. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே சரி இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வேரியபிள்ல நம்ம நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ எல்லா வேரியபிளுமே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 தான். ஸோ எக்ஸைஸும் எஸ்ஐஸும் ஏஐஸ் எல்லாமே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 தான். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டேன். ரைட் இப்போ நான் டேபிளுக்கு கொண்டு போக போறேன். இதில் டேபிள் வந்து அதே சிம்ப்ளெக்ஸ் டேபிள் தான். இங்க அடிஷ்னலா நம்ம A1 A2 அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் பண்ணல. ஸோ இந்த A1 A2 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ அதே சிபி தான். அதே சிஜே வேல்யூன்றது இசட்ல இருக்கிற வேல்யூஸ். ஓகே ஸோ இந்த இசட் வேல்யூஸ் தான் நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகே இந்த இசட்ல இருக்கிற வேல்யூஸ் அப்படியே 7 15 20 00 அந்த A1க்கு M. ஓகே ஸோ அந்த பி பேசிக் வேரியபிள் அப்படின்றது என்னன்னா x1 x2 x3 s1 s2 a1 a2 இந்த இதுதான் வந்து மேல இருக்கிறது. அண்ட் சொல்யூஷன் ரேஷியோ வந்து அந்த பிஐஸ் இந்த இங்க இருக்கிற வேல்யூஸ். ஓகே சரி இப்போ உள்ளார ஃபில்அப் பண்ணலாம். யூஸ்வலா நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லாகோ சர்ப்ளஸோ போட்டிருந்தோம்னா அதாவது அது பேசிக் வேரியபிள் இனிஷியலா எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸசைஸை வந்து நான் பேசிக் வேரியபிள் எடுத்துக்கிட்டு இனிஷியல் டேபிள்ல ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா இந்த நான் பேசிக் வேரியபிள்ல பேசிக் வேரியபிளா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது இந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே வந்து பிவி பேசிக் வேரியபிளா ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதே ப்ரொசீஜர் தான் இங்க வந்து ஸ்லாக் எடுக்காம சர்ப்ளஸ் எடுத்ததுனால
நான் ஏ மட்டும் அங்க ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஏ ஐயால அந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதனோட பிவில என்ன பண்ணுவேன்? A1, A2. ஓகே. ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் இது. ஓகே. கான்ஸ்டன்ட் வேரியபிள் இன் இசட். இசட்ல பாத்தீங்கன்னா எம். ஓகே. அதனோட வேல்யூ. ஓகே. அதை வந்து இங்க ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ A1க்கு எம், A2க்கு எம். இந்த ரோ 1, ரோ 2. ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து கன்ஸ்ட்ரெயின்ல இருக்கிற ஈக்குவேஷனை பார்த்து அங்க இருக்கிற வேல்யூஸ் அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே. கன்ஸ்ட்ரெயின்ல ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க 2, 4, 6, -1 அப்புறம் 1. ஸோ அதுதான் இங்க இங்க இந்த ரோல எழுதிக்கிறேன். 2, 4, 6, -1, 0 and 1. அதே மாதிரி செகண்ட் ரோல பாருங்க 3, 9, 6. S1 அங்க கிடையாது, அதனால அங்க 0. S2க்கு -1 and 0. A2க்கு வந்து 1. ஓகே. அந்த இந்த வேல்யூ வந்து 24, 30 அந்த BIS ஓட வேல்யூ. ரைட். சரி. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ என்ட்ரிங் வேரியபிள் எது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரிங் வேரியபிள் எது கண்டுபிடிக்கணும். ரைட். அதுக்கு என்ன பண்ணுவேன்னா அங்க அந்த சிபி வேல்யூவையும் அந்த எக்ஸசைஸ் வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி மேல இருக்கிற சிஜே வேல்யூல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ 2m + 3m அதான் ZJ. ஓகே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 5m. ஸோ இது வந்து நான் சிஜே வேல்யூல சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். சிஜே வந்து 7. அப்போ 7 - 5m. ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லா காலத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவேன்? m × 4, m × 9. ஓகே. அப்போ 13m கிடைக்கும். இதை வந்து 15ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோன்னா 15 - 13m. அங்க m கிடையாது, 15m வராதுங்க. 15 - 13m. ஓகே. சரி. அதே மாதிரி m × 6 + m × 6 அப்போ 12m. ஸோ இதை சிஜேல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணாமல் 20 - 12m. அதே மாதிரி m × -1 + m × 0. ஓகே. ஸோ அதை பண்ணோம்னா என்ன வரும்? எனக்கு -m கிடைக்கும். ஸோ மேல இருக்க 0ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எனக்கு -m கிடைக்கும். 0 - m வந்து பாசிட்டிவ் m. ரைட். சரி. அடுத்தது அதே இது S2க்கு m × 0 + m × -1. ஸோ அப்போ -m மட்டும் கிடைக்கும். இதை நான் 0ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு கேபிட்டல் m பாசிட்டிவ் m கிடைக்கும். அதே மாதிரி 0 × 1 + 0 × m × 0 என்ன கிடைக்கும்? m கிடைக்கும். ஸோ அதை மேல இருக்கிற mல சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி A2க்கும் 0 × m + 1 × m ஆட் பண்ணா எனக்கு m கிடைக்கும். மேல இருக்கிற mல சப்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு 0 கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய சிஜே - ZJ. இப்ப இருக்கிற சிஜே - ZJல எது வந்து பெரிய எம்னு கண்டுபிடிக்கணும். பெரிய மைனஸ். ஓகே. பெரிய நெகட்டிவ். ஓகே. ஸோ இது எது பெரிய நெகட்டிவ்? 15 - 13m கொடுத்துக்கிறாங்க. 7 - 5m வருது. அப்புறம் m 0 0 வருது. இதுல எது பெருசு? 7 15 15 தான் பெருசு. அப்ப இதுதான் வந்து என்ட்ரிங் ரோ. ஓகேவா? ஆர் கீ வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ட்ரிங் ஆர் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே. 15 - 13 the most negative value or entering variable. அப்ப x2ன்றது entering variable. ஓகே. இப்ப அடுத்ததுல எது லீவிங் பார்க்கணும். ஓகே. லீவிங் பார்க்கிறதுக்கு என்ன பண்ணும்? அந்த கரஸ்பாண்டிங் ரோல இருக்கிற வேல்யூஸை வந்து சொல்யூஷன்ல இருக்கிற சொல்யூஷன்ல இருக்கிற வேல்யூல இருந்து நம்ம டிவைட் பண்ணி சொல்யூஷன்ல இருக்கிற வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணி போடணும். பாருங்க 24 / 4 வந்து 6. 30 / 9 வந்து 10/3 ஆர் 3.6. ஓகே. ஸோ கீழே வந்து மோஸ்ட் நெகட்டிவ் பார்ப்போம். இப்போ இந்த ரேஷியோ காலத்துல பார்த்தீங்கன்னா
எது வந்து லீஸ்ட்னு பார்க்கணும். எது வந்து லீஸ்ட் 3.6 இல்ல 6 பார்க்கணும். ஓகேவா? ஸோ 3.6 தான் எனக்கு லீஸ்ட் வேல்யூ. அப்ப இதுதான் என்ட்ரிங். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை என்ட்ரிங் லீவிங் வேரியபிள். ஓகே, இது வந்து எனக்கு என்ட்ரிங் வேரியபிள், இது வந்து எனக்கு லீவிங் வேரியபிள். ஓகேவா? சரி, அப்ப எது போகுது? A2 போகுது, X2 உள்ள வருது. ஓகேவா? இப்ப அடுத்த ஐட்ரேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும்னா Cj மைனஸ் Zj வந்து கிரேட்டர் than or equal to 0 வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் பாசிட்டிவ் தான் வருது. ஓகேவா? ஒன்று 0 வரும், இல்லாட்டி நெகட்டிவ் வரும். அது வரைக்கும் நம்ம போனோம். Cj மைனஸ் Zj. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம காலம் சூஸ் பண்ணோம் இல்லையா? எந்த காலம் சூஸ் பண்ணோம்? இப்போ இதுதான் இப்போ எனக்கு காலம். திஸ் இஸ் லீவிங் சொன்னேன் நான். ஓகே, அப்ப இங்க ஜங்ஷன் ஆகிற பொசிஷன் வந்து என்னது? 9. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு 9 தான் வந்து பிவோட் எலிமெண்ட் இங்க. ஓகே, இந்த 9 என்ன பண்ணணும்? நான் 1 ஆக்கணும். ஓகே, இது 1 ஆக்கணும். மேல இருக்கிற அந்த 4 வந்து 0 ஆக்கணும். அதுதான் இப்ப என்னோட மெயின் திங். இந்த 9 வந்து 1 ஆக்கணும். என்ன பண்ணுவேன்? 1 9ஆல என்டையரா டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது பண்ணிட்டோன்னா எனக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போலாம். ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா ZJ வந்து CBI இன்ட்டு AIJ. நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணி காமிச்சல எப்படி சம் பண்ணான்ட்டு, அதுதான் அது. ZJ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு அதை காமிச்சிட்டேன். சரி, இதை பாருங்க. 9 வந்து என்டையரா அந்த ரோவை 9ஆல டிவைட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ அங்கே வந்து எனக்கு 3/9, 9/9, 6/9, 0/9, -1/9, 0/9, 30/9 வந்திருக்குது எனக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இப்போ 1/3, 1, 2/3, 0, -1/9 அண்ட் 0. M வந்து எனக்கு டிவைட் பண்ண முடியாது, அதனால அதை அப்படியே வச்சுக்கிறேன். A2 வந்து அங்கே எனக்கு தெரியல. ஓகேவா? சரி, A2 போயிடுச்சு இல்லையா? அதனால அங்கே டேஷ் போட்டாச்சு. ஓகே, அதனால தெரியல எனக்கு, அது டேஷ் போட்டாச்சு. A2 வந்து போயிடுச்சு. அடுத்தது ஸோ இப்போ வந்து 30/9 போட்டுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு 10/3 கிடைக்கும். ரைட்? சரி, இப்போ என்ன பண்ணணும்? மேல இருக்கிற அந்த வேல்யூ 4 இருக்குது இல்லையா? இருக்குது இல்லையா? அந்த 4 0 ஆக்க சொன்னேன். ஸோ இந்த 4 0 ஆக்கணும். இப்போ அந்த ரோவை வச்சுக்கிட்டு அந்த இப்போ வந்து நியூ என்ட்ரியை வச்சுக்கிட்டு நான் இந்த 4 0 ஆக்கணும். இப்போ எனக்கு என்ன இருக்குது? அந்த பொசிஷன்ல 1 இருக்குது. 9ன்ற பொசிஷன்ல வந்து இப்போ எனக்கு 1 இருக்குது. ஓகே, இப்போ நியூவா வந்த ரோல 9ன்ற பொசிஷன்ல எனக்கு என்ன இருக்குது? 1ன்னு வந்துருக்குது. அப்போ அந்த என்டையர் ரோவை 4ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த மேல இருக்கிற புதுசா வர பழைய ரோல இருந்து கழிச்சிட்டோம்னா புது ரோவை எனக்கு அந்த 4 வந்து 0 ஆயிரும். அப்ப அந்த என்டையர் ஆபரேஷனை இந்த ரோ ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா அந்த நியூ வேல்யூ கிடைக்கும் எனக்கு. என்ன வந்திருக்குது? 2/3, 0, 10/3, 1 and 4/9 and 1. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து 32/3 கிடைச்சிருக்குது. ஓகே, என்ன பண்ண? இந்த நியூ ரோவை 4ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த ரோவை என்டையரா 4ஆல மல்டிப்ளை பண்ணி மேல இருக்கிற ரோல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு X2 வந்து உள்ள வந்துச்சு இல்லையா? X2 ஓட வேல்யூ வந்து 15. அது வந்து Zல இருக்கிற வேல்யூ. இதுதான் சிம்ப்ளெக்ஸ்லையும் பண்ணுவோம். Zல இருக்கிற வேல்யூ வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ X2 ஓட வேல்யூ வந்து 15 அண்ட் நான் ரோ 1 ரோ 2 வந்து இப்போ ரோ 3 ரோ 4க்கு மாத்திக்கிறேன். நியூ ரோக்கு மாத்திக்கிறேன். இப்போ அதே ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர் என்ன பண்ணுவோம்? திருப்பியும்
எது என்ட்ரிங் வேரியபிள், எது வந்து லீவிங் வேரியபிள்னு பார்க்கணும். ரைட்? அதுக்கு என்ன பண்ணுவேன், ZJ கண்டுபிடிப்பேன். ZJ என்ன பண்ணுவேன், இந்த சிபி வேல்யூவை ஒவ்வொரு காலத்தோட மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிட்டு சிஜே வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணி போடுவோம். கரஸ்பாண்டிங் சிஜே வேல்யூ சப்ராக்ட் பண்ணி போடுவோம். ஓகே, இப்போ பாருங்க m into x1 and 15 into, so m into x1 m into 2/3 15 into 1/3 இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கிற சிஜே வேல்யூ சப்ராக்ட் பண்ணி போட்டீங்கன்னா 2/3m plus 2 கிடைக்கும். ரைட்? அதே மாதிரி m into 0 plus 15 into 1, அப்ப 15 இருக்குது. 15 மேல இருக்கிற 15ல இருந்து சப்ராக்ட் பண்ணி போட்டோம்னா 0 கிடைக்கும். அதே மாதிரி m into 10/3 m into 2/3 இதை ஆட் பண்ணீங்கன்னா 10m/3 plus 10 கிடைக்கும். இதை 20ல இருந்து சப்ராக்ட் பண்ணி போட்டோம்னா -10m plus 10 கிடைக்கும். ஓகே, சரி. ஸோ அதே மாதிரி S1க்கு m into 15 into 0 plus m into -1, அப்ப என்ன கிடைக்கும், எனக்கு -m கிடைக்கும். ஏன்னா 15 into 0 வந்து 0, அது கரஸ்பாண்டிங்கா சிஜே வேல்யூ 0, அதனால எனக்கு -m வந்து நம்ம சிஜேல இருந்து கழிக்கும் போது +m ஆயிரும். அதே மாதிரி S2க்கு m into 4/9 plus 15 into -1/9 போட்டோம்னா 4m/9 -5/3 கிடைக்கும். ஸோ இதை வந்து சிஜே வேல்யூ வந்து 0, அதை மைனஸ் பண்ணாலும் அதே வந்து கிடைக்க போகுது. அப்ப -4m/9 plus 5/3 கிடைக்கும். ரைட்? அடுத்தது A1க்கு அதே ப்ரெஷர் கொடுத்தோம்னா எனக்கு 0 வரும். A2 இல்லை, அதனால டேஷ் போட்டுட்டேன். ஓகே, A2 வந்து லீவ் ஆயிடுச்சு, அதனால டேஷ் போட்டேன். ஸோ இப்போ அதே வந்து நான் இப்போ இதுல திருப்பி அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். எது சிஜே மைனஸ் இசட்ஜேல எது வந்து பெரிய நெகட்டிவ், பெரிய நம்பர்னு பார்க்கணும். நெகட்டிவ்ல எது பெருசு, -10/3m plus 10. ஓகே, அதுதான் பெருசு. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல x1 அப்படின்னா 2 இருக்கும், இதுல வந்து 10 இருக்குது. ஓகே, x3ல வந்து 10 இருக்குது, அதனால இதுதான் வந்து என்ட்ரிங். ஓகே, இப்ப அதுல வந்து என்ன பண்ணணும், நான் லீவிங் பார்க்கணும். ஓகே, ஸோ என்ட்ரிங் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அடுத்தது லீவிங்க்கு என்ன பண்ணணும், அந்த கரஸ்பாண்டிங் ரோ வேல்யூஸை, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரோ வேல்யூஸை சொல்யூஷன் ஸ்பேஸ்ல டிவைட் பண்ணி போடணும். ஓகே, அதே ப்ரொசீஜர் தான். அப்ப 96/6 கிடைக்கும் 10/3ஆல டிவைட் பண்ணும்போது, which is equal to 32/3 இருந்துச்சு. இப்போ இதை 10/3ஆல டிவைட் பண்ணும்போது அந்த 10/3ன்றது 3/10 ஆயிரும். ஓகே, அப்ப 32/3 into 3/10. ஓகே, அப்ப எனக்கு என்ன வரும், 32/10 கிடைக்கும். அப்ப 3 point something கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தாப்புல 10/3. ஓகேவா? 10/3 நான் 3/2ஆல சாரி 2/3ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3/2ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த வேல்யூ எனக்கு என்ன வரும், 5ன்னு வரும். ஓகே, மேல வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, 3.2 கிடைச்சிருக்குது. இங்க வந்து எனக்கு 5 கிடைச்சிருக்குது. இதுல எது மினிமம் வேல்யூ, இதுதான் மினிமம் வேல்யூ. ஓகேவா? இதுதான் மினிமம் வேல்யூ, அதனால இந்த ரோ தான் வந்து லீவிங். ஓகே, திஸ் இஸ் லீவிங். ஓகே, இது லீவிங், இது என்ட்ரிங். அப்ப இதுல எது பிவோட் எலிமெண்ட், 10/3 தான் பிவோட் எலிமெண்ட். சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த வேல்யூ இந்த 10/3ன்ற வேல்யூ 1 ஆக்கணும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உள்ள வேல்யூ 0 ஆக்கணும். ஓகே, இதை 0 ஆக்கணும், இதை வந்து நான் 1 ஆக்கணும். ஓகே, இது 1 ஆகணும், இது வந்து எனக்கு 0 ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை பார்க்கணும். ரைட்? ஸோ இது 1 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், இது 1 ஆக்கணும்னா என்டையரா 10/3ஆல டிவைட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டா
10/3 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கு கீழ இருக்கிற வேல்யூ வந்து 2/3 0 ஆக்கணும்னா, மேல இருக்கிற புது ரோ வரும் இல்லையா? 10/3 ஆல் டிவைட் பண்ணும்போது, அந்த 2/3 1ன்ற வேல்யூவ அந்த ரோவ என்டையரா 2/3 ஆல மல்டிப்ளை பண்ணி கீழ இருக்கிற ரோல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுறணும். ஓகே. சரி. இப்ப என்ட்ரிங் வேரியபிள் என்னது உங்களுக்கு x3. அப்ப இந்த பொசிஷன்ல வந்து x3 வரும். ஓகே. இது x3 இங்க வரும். இங்க வந்து A1 வந்து லீவிங். ஓகே. அப்ப இந்த A1க்கு பதிலா டாஷ் போட்டுருவோம். ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இங்க Cj மைனஸ் Cj கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0ன்னு பார்த்துட்டு தான் நம்ம போறோம். ரைட்? சரி. இந்த பிக்கஸ்ட் நெகட்டிவ் இருந்துச்சு. அதனால தான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். இப்ப ஐட்ரேஷன் 2ல பார்த்தப்போ என்ன வருது எனக்கு? இந்த பிவோட் எலிமெண்ட் 1 ஆயிடுச்சு. கீழ இருக்கிற வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. x3 பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்? அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி போட்டுருக்கேன். ரைட்? ஸோ பிவோட் எலிமெண்ட் வந்து 10/3 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா மாறிடுச்சு. செகண்ட் ரோ வந்து என்ன பண்ணிக்கிறேன்? அந்த ஃபர்ஸ்ட் ரோவை 2/3 ஆல மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டதுனால இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு எனக்கு. ஓகே. ஸோ இங்க x3 வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்குது. A1க்கு பதிலா அதுக்கு பதிலா அந்த CJ ஓட வேல்யூ. ஓகே. Z இருந்து கண்டுபிடிச்ச CJ வேல்யூவோட x3 ஓட வேல்யூ வந்து 20 அதனால அங்க 20 போட்டுருக்கிறேன். ஓகே. இந்த ஆல்ரெடி x2 ஓட வேல்யூ 15 தான். லாஸ்ட் ஐட்ரேஷன்ல போட்டது. ஓகே. வேற எந்த சேஞ்சும் இல்ல. ரைட்? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதே CJ, ZJ கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் பண்ணி CJ, ZJ கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? எல்லா எல்லா கரஸ்பாண்டிங் வேல்யூஸையும் பார்த்துட்டு CJ, ZJ போடுறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு M வேல்யூஸே இல்ல. நியூமெரிக்கல் வேல்யூ வந்துருச்சு. CB காலத்துல. ஓகேவா? ஸோ இங்க M வேல்யூஸ் இல்ல. 20, 15 கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா 7ல இருந்து மைனஸ் பண்ணா எனக்கு 0 வருது. CJ மைனஸ் ZJ. ஓகேவா? ZJ வந்து 7 வரதுனால 7ல இருந்து இங்க மைனஸ் பண்ணி போட்டா 0 வருது. ஓகேவா? அதே மாதிரி 0வான 20 மல்டிப்ளை பண்ணி 1ஆல 15 மல்டிப்ளை பண்ணி x2 காலத்துல 15ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 15 வருது. அகெயின் அந்த 15ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம்னா அகெயின் ஐம் ரிசீவிங் 0. ஓகே. ஸோ சிமிலர்லி ஃபார் x3. ஓகே. 20 into 1 plus 15 into 0. அப்ப 20 and மேல 20ல இருந்து மைனஸ் பண்ணி போட்டோம்னா 0. Again 20 into minus 3/10, 15 into 1/5. மேல 0ல இருந்து மைனஸ் பண்ணி போடணும். ஓகே. என்ன வருது எனக்கு +3 வருது. ஓகே. ZJ minus CJ வந்து +3 வருது. அதே மாதிரி S2க்கு போட்டோம்னா எனக்கு 1/3 கிடைக்கும். ஸோ A1, A2 ரெண்டுமே வெளியில போயிடுச்சு. ஸோ I have reached the solution. Okay. So எனக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது இப்ப? So 16/5 6/5 அத நான் அதான் வந்து எனக்கு சொல்யூஷன் ஸ்பேஸ்ல இருக்குது. இப்ப பாருங்க ZJ CJ minus ZJ வந்து எல்லாமே வந்து greater than or equal to 0 தான். ஓகேவா? எல்லாமே வந்து greater than or equal to 0 தான். ஓகே. ஸோ அதனால நான் ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிக்கணும். நெகட்டிவ் வந்துருச்சு. ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ therefore optimality is reached. எப்போ ரீச் ஆகுது? CJ minus ZJ வந்து greater than or equal to 0 வந்தா ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிட்டு ஆப்டிமாலிட்டி ரீச்னு சொல்லிடுவேன். ஓகே. அதான் இப்போ ஆப்டிமாலிட்டி ரீச்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு சொல்யூஷன் ஸ்பேஸ் போங்க. சொல்யூஷன் ஸ்பேஸ்ல என்ன வந்துருக்குது? 16/5 plus 6/5. ஓகே. இதை ஆட் பண்ணி போட்டா 82. அப்ப எனக்கு Z ஓட வேல்யூ வந்து 82. Z ஓட வேல்யூ வந்து 82. ஸோ ZJ மைனஸ் CJ வேல்யூ வச்சு நம்ம ஸ்டாப் பண்ணோம் இல்லையா? இந்த சொல்யூஷன் வந்து Z வந்து 82 வந்து கிடைச்சிருது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா x3 ஓட வேல்யூ வந்து 20, x2 ஓட வேல்யூ வந்து 15. x1 இங்க அப்பியர் ஆகல, அதனால it takes the value 0. So
x1 ஓட வேல்யூ வந்து 0, x2 ஓட வேல்யூ வந்து 6/5, x3 வந்து 16/5. Right? போட்டோம்னா z ஓட வேல்யூ வந்து 82 கிடைக்குது. ஸோ இதை செக் பண்ணீங்கன்னா x1 x2க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணோம்னா x7 into 0 plus 15 into 6/5 plus 16 into 16/5 into 20. என்ன வருது எனக்கு இப்ப 82 கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இசட்டோட கன்ஸ்ட்ரெயின்ல போய் போட்டேன். ஸோ அந்த இசட்டோட கரஸ்பாண்டிங் 15 20 வந்து நம்ம சிபியோட வேல்யூல ரீச் ஆயிருச்சு. ஓகே ரைட், அதை தான் நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். அப்ப x1ஓட வேல்யூ வந்து 0, x2 ஓட வேல்யூ வந்து 6/5, x3 வேல்யூ வந்து 16/5. இது சொல்யூஷன்ஸ் காலத்துல கிடைக்கும். ஓகே, ஸோ this is the solution and z is 82. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெத்தடாலஜி ஃபார் சிம்ப்ளெக்ஸ் பிகம் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றோம். ஆனா வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும், எப்ப ஸ்டாப் பண்ணணும், எப்ப வந்து ஃபிசிபிள் ஆகுது, எப்ப வந்து இன்ஃபிசிபிள் ஆகுது, எப்ப வந்து பவுண்டரி கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது, எப்ப பிகம் வந்து ஃபெயில் ஆகுது, எப்ப வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ஃபெயில் ஆகுது, இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அந்த எப்ப ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்றோம், எப்ப சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்றோம். ஓகேவா? சர்ப்ளஸ் போட மாட்டோம்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் போடணுமா? போடணும். சர்ப்ளஸ் வேரியபிள் போட்டோம்னா கண்டிப்பா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் போடணும். சர்ப்ளஸுக்கு மைனஸ் போடும்போது ஆர்டிஃபிஷியல் மைனஸ் போடணுமா? அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப பிளஸ், ஆர்டிஃபிஷியல் வந்து பிளஸ் போடணும், சர்ப்ளஸ்க்கு ஆஸ் யூஷுவல் மைனஸ் தான். ஓகே, ஸோ எம் தான் வந்து எதுக்கு போடணும், சர்ப்ளஸ் போடணுமா ஆர்டிஃபிஷியல் போடணுமான்னு கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் கூட தான் எம் போடணும். ஓகே, ஸோ அந்த எம் வந்து பெருசா இருக்கிறதுனால எவ்வளவு பெருசா இருக்கும்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அதுதான் டிஃபிகல்ட்டிங்க, டிராபேக்னு சொன்னேன் நான். அப்புறம் இந்த சிஜே மைனஸ் இசட்ஜே, அதோட கண்டிஷன் என்ன? சிஜே மைனஸ் இசட்ஜே வந்து எப்போதுமே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். நெகட்டிவ், கீழே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ணணும். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும். ஒவ்வொரு டைம் அந்த கண்டிஷனை மட்டும் செக் பண்ணுவோம். சிஜே மைனஸ் இசட்ஜே வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இல்ல சிஜே மைனஸ் இசட்ஜே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருக்குதுன்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரி, தேங்க்யூ.